ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் நமக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் பேஸ்டு பிஸ்னஸ் தான். ஆனால் வில்லேஜ்லேருந்து இந்த பிஸ்னஸை நம்மளால் ஈஸியாக சிட்டிக்கு கொண்டு வர முடியும். அதே போல் உங்களால் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து நிறைய அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு எதெல்லாம் வந்துட்டு நம்ம ஊரில் அவைலபிளாக இருக்குது, ப்ராடக்ட்ஸ் ஈஸியாக கிடைக்குது, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு ஊர்லேயும் ஒரு தனித்துவம் தனித்தன்மை இருக்கணும். எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஃபேமஸ். எந்த ஊர்லேயுமே இந்த மாதிரி ஒரு டேஸ்டானதோ ஒரு ஃபேமஸான ஐட்டமோ நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த என்ன ப்ராடக்ட் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நுங்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பனம்பழத்துலேருந்து கிடைக்கக்கூடிய நுங்கில் நிறைய விஷயம் இந்த பனம்பழத்தில் நம்ம பண்ணுறோம். அதாவது பனம்பழம் ஃப்ரூட்டாகவே வந்து இது எக்ஸ்போர்ட் ஆகுது. அதே போல் இந்த நுங்கு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து தனியாக அது எக்ஸ்போர்ட் ஆகுது. அதே போல் இவங்கலேருந்து வர பதநீர், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து பாட்டில்ஸில் வந்துட்டு நமக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதோடைய அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சல். ஏன்னா வில்லேஜ்லேருந்து ஃபஸ்ட்டு அது வர்றதே கிடையாது வெளியே. அது வந்தால் தான் வந்து வெளி மார்க்கெட்டுக்கு வந்து கொடுக்குறது. அப்படியும் பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்பை, அதாவது சிட்டியில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னையை சுற்றி உள்ள ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் ஆகிற அளவுக்கு இருக்கிற உங்களுக்கு அவுட்டர் ஏரியா அங்கேருந்து கொண்டு வராங்க. ட்ரெயினில் கொண்டு வருவாங்க. ட்ரெயினில் கொண்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப்ஸ், சப்வேஸ், மெயின் ரோட்ஸ், இந்த மாதிரி இடத்துல ஒரு 3 நாள் 4 நாள் ஸ்டே பண்ணி அப்படியே ரோட் சைடில் சேல்ஸ் பண்ணி அப்படியே வந்து அவங்க அது முடிச்சதும் போயிடுறாங்க. அவங்க ஒரு டைம் அதை எடுத்துகிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 15,000 ருபீஸ்க்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அப்படியே வந்து ஒரு 4 நாள் 5 நாள் உட்காந்து அதை சேல்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. இப்படி அதை பண்ணுறது மூலயமா நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தாலும் அதை வந்து வெளியே மார்க்கெட் கொண்டு வர முடியல. இதை வெளியே மார்க்கெட் கொண்டு வரணும்னா நம்ம பண்ண வேண்டிய மெயினான விஷயம் என்ன தெரியுங்களா, இதோடைய பேக்கிங். நம்ம ரோட் சைடில் அப்படியே ஒரு கூடையில் வச்சு அந்த பனம்பழமோ இல்லை நுங்கோ பதநீரோ கொடுக்கும் போது நமக்கு எவ்வளோ பேர் ஆடியன்ஸ் அதை வந்து வாங்குவாங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹைஜீன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் ரோட் சைடில் நின்று சாப்பிட்றத நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க. அதே போல் நீங்கள் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை மட்டும்தான் ரீச் பண்ண முடியும் ரோட் சைட்லேருந்து சேல்ஸ் பண்ணும்போது. அதுவே நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் பேக்கிங் பண்ணி ஒரு 4 நுங்கு வச்சு நீங்கள் அதை ஒரு 50 ருபீஸ்னு சேல்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் வெளியே கொடுக்கும்போது அந்த 4 நுங்கு 20 ரூபா அப்படி தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் ஒரு பாக்ஸ்க்கு ஒரு 5 ரூபா போட்டு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸில் ஒரு 40 ருபீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 50 ருபீஸ் அவங்க ஒரு 10 ரூபா மேலே வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அவங்க மார்ஜின் வச்சு. இப்படி நீங்கள் கொடுக்கும்போது 40 ருபீஸ் உங்களோட சேல்ஸ் ஆகும். அதே போல் நீங்கள் வெயிலில் அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு அதை விற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10 கடைகள் சிட்டியில் நீங்கள் பிடிச்சிட்டாலே போதும். எந்த சீசனில் உங்களுக்கு பதநீர் வந்தாலும், நுங்கு வந்தாலும், கிழங்கு வந்தாலும், பனம்பழம் வந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி இதை சேல்ஸ் பண்ணலாம். இப்படி சேல்ஸ் பண்ணுறது மூலயமா உங்களோட இன்கமே வேறு லெவலில் போயிடும். ஒரு ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு 40 ருபீஸ் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் ஒரு 100 பாக்ஸஸ் போட்டு பாருங்கள், உங்களுக்கு 4,000 ருபீஸ் கிட்ட லாபம் ஒரே நாள்ல இருந்து உங்களால் அந்த லாபத்தை எடுத்துட முடியும். நீங்கள் எப்படி ஒரு வாரம் உட்காந்து நீங்கள் எடுக்கிற லாபத்தை உங்களால் ஒரு நாள்லேயே எடுத்துட முடியும். நீங்கள் வந்து ஆர்டர்ஸ்க்கு கொடுத்தா போதும். இதெல்லாம் வந்து எந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் அவைலபிள் கிடையாது. எந்த ஷாப்ஸ்லேயும் வந்து நம்ம போய் பார்க்க முடியாது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நம்ம வந்துட்டு கோக்னட், நம்ம டெண்டர் கோக்னட் இளநீர் வந்து ஒரு காலத்தில் எல்லாமே வந்து நம்ம ரோட் சைடில் தான் நிறைய பார்த்துருக்கோம். ரோட் சைடில் தான் இப்போயும் வந்து நிறைய பேர் குடிச்சிட்ருக்காங்க. ஆனால் இது பாட்டில்டு, அதே போல் பேப்பர் கவர்ஸில் வர்றது, டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம வழுக்கை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த டெண்டர் கோக்னட் இளநீருக்குள்ள வழுக்கை அதை தனியாக விற்கிறாங்க. 120 ரூபா. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து ஒரு 150 கிராம்ஸ் வந்து 150 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா அதெல்லாம் கிடைக்காது. அதில் இருக்க தண்ணியாக வந்து விற்கிறாங்க. உங்களுக்கு 100 ml வாட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 ருபீஸ் 30 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங். ஒரே ஒரு இளநீர்லேருந்து அதில் வர வழுக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ருபீஸ். மினிமம் லோக்கல் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 60 ரூபா கிட்ட விற்கிறாங்க. எல்லாமே பேக்கிங் போனதுனால டபுள் த ரேட். அதே போல் எல்லா ஆடியன்ஸும் உங்களால் ரீச் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த மாதிரியான பிஸ்னஸ் வில்லேஜ் சைடில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ரோட் சைடில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து இந்த ப்ராடக்ட் இப்படி பண்ணுறாங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் எங்கே கிடைக்கிது நம்ம ஏரியாவில் நம்ம ஊரில் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நிறைய மிஷினரிஸ்லாம் வந்துருச்சு. நுங்கு வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு, இளநீர் ஈஸியாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த மிஷினரிஸ் வச்சு நீங்கள் அந்த நுங்கை மட்டும் தனியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸஸில் போட்டு ஒரு 4 பீஸ் வச்சு ஈஸியாக உங்களால் 40-50 ருபீஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணிட முடியும். ஸோ உங்களோட பட்ஜெட் எவ்வளோ இருக்குது, உங்களால் எவ்வளோ வந்து மார்க்கெட்டில் வந்து கொடுக்க முடியும், எவ்வளோ வரைக்கும் கொடுத்தா உங்களால் லாபம் எடுக்க முடியுமோ அந்த ஒரு ரேட்டை நீங்களே நிர்ணயம் பண்ணி சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம்
நல்ல சூப்பராக மூவ்மெண்ட் ஆகும். நீங்கள் வந்துட்டு இது வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு கொடுத்து ஷாப்ஸ்க்கு கொடுத்து அப்படியும் சேல்ஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து கூடைகளில் வந்து அவங்க எதிரில் வந்து கட் பண்ணி அது உள்ளேருந்து எடுத்து தரீங்க அந்த மாதிரி தராமல் பாக்ஸஸ்லேயே வந்து ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்காகவும் இதை பண்ண முடியும். அப்படி பண்ணுறது மூலியமாக மக்கள் வாங்குவாங்க. ஏன்னா அது ரெடிமேடாக பேக்கிங்காக இருக்குது. அவங்க எங்கேயும் எந்த இடத்துலையும் வந்து நின்று அப்படியே சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அப்படி அவங்க சாப்பிட்றதா இருந்தாலும் அந்த டிரான்ஸ்பரண்ட் அந்த பாக்ஸ்லேயே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஓரமாக நின்று சாப்பிட்டுட்டு அந்த பாக்ஸை போட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்கிங் பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பேக்கிங் நீங்கள் ஷாப்ஸ்க்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா லைசன்ஸ் கண்டிப்பாக தேவை. இதுக்கு எஃப்எஸ்ஐ வந்து வெறும் 100 rupees தாங்க. ஒரு வருஷம் முழுக்க அந்த 100 rupees எஃப்எஸ்ஐ அதை வச்சே நம்மளால சேல்ஸ் பண்ண முடியும். வேறு எதுவும் பெரிய ஐட்டம் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்டேஷன்ஸ் இதில் தேவைப்படாது. ஒரு 100 rupees வச்சு ஒரு எஃப்எஸ்ஐ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிஸ்னஸை உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். உங்கள் ஏரியாவில் எது சிட்டி அப்படின்றத மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இப்போது நார்மலாக வந்து ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து வந்து சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா பாண்டிச்சேரிக்கே வந்து டவுன் அவங்க வந்து வெளியே வந்து சேல்ஸ் பண்ண முடியும். அதே போல் அவங்க சென்னைக்கே வரணும் அப்படின்னா கூட ஒரு 2 hours தான் அவங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். 2.5 hours மேக்ஸிமம். இப்போ கடலூரில் இருக்கிறவங்களாம் இதை பண்ணணும் அப்படின்னா ஒரு 2.5 hours 3 hours அவங்க சென்னை ரீச் பண்ணிட முடியும். ஸோ அவங்களாம் ஈஸியாக சென்னை மார்க்கெட்டை பிடிச்சிட முடியும். ஏன்னா சென்னையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பான மக்கள் பலதரப்பான ஆடியன்ஸ் உங்களுக்கு லோ ரேஞ்சிலேருந்து ஹை கிரேட் ஹை எண்ட் வரைக்கும் பீப்புள் இருக்கிறவங்க. ஸோ உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் சென்னையில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வாஸ்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும். அங்கே வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா நுங்கு விற்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 10 பாக்ஸ் கொடுத்து ஒரு கடையில் ப்ரொமோட் பண்ணாலே அதுக்கப்புறம் உங்களுடைய விஷயங்கள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பேக்கிங் ரொம்ப முக்கியம். ஹைஜீனிக் ரொம்ப முக்கியம். சுத்தமாக நீங்கள் பேக்கிங் பண்ணி குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக மக்கள் உங்களை நம்பி உங்களை தேடி வந்து உங்கள் பொருளை வாங்குவாங்க. நீங்கள் பதநீர் மட்டும் இல்லை, இது போல் நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்கள் ஊரில் இருக்கும், உங்கள் ஏரியாவில் இருக்கும், உங்களுக்கே வந்து தெரியாமல் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ். முருங்கைக்கீரைலாம் நான் சொல்லியிருக்கேன். கீரையை வந்து க்ளீன் பண்ணியே பாக்ஸஸில் போட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா கீரைங்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டமான விஷயமே அது க்ளீனிங் தான். ஸோ அந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்துட்டு முருங்கைக்கீரையை நல்லா வந்து ஆஞ்சு அதில் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துகிட்டு பாக்ஸஸில் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. 60 rupees 70 rupees, அதாவது 20 ரூபா விற்கக்கூடிய ஒரு முருங்கைக்கீரை கட்டு வந்து 60 ரூபா 70 ரூபா சூப்பர் மார்க்கெட்டில் 10 ரூபா மார்ஜின் கடைக்கு ஆல்ரெடி அவங்க வந்து மார்ஜின்ஸ் வச்சுருப்பாங்க உங்களுக்கு. ஸோ உங்களோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா 20 ரூபா பொருளை நீங்கள் 50 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறீங்க. 30 ரூபா உங்களுக்கு இருக்கிற ரேட்லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்படி தான் உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் யோசிக்கணும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணுற ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த மாதிரி பேக்கிங்ஸ் பெரிய செலவே ஆகாதுங்க. டிரான்ஸ்பரண்ட் கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 rupees முதலீடு வச்சாலே போதும், நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் கவர்ஸ்லாம் வாங்கிட முடியும். ஸோ குறைஞ்ச முதலீடு வச்சு உங்களால் நல்ல ஒரு அதிகமான லாபம், எப்பயும் இருக்கிற லாபம், அதாவது இதெல்லாம் சீசனல் தான், இந்த சீசனில் தானே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு சீசனுக்கும் ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுங்கள். ஒரு சில சீசன்ஸில் பலாப்பழம் நல்லா ஃபேமஸ், ஒரு சில சீசன்ஸில் மாம்பழம் நல்லா ஃபேமஸ். அந்த மாதிரி எனி சீசன்ஸ் நமக்கு எந்த விதமான சீசனல் ஃப்ரூட்ஸ் கிடைக்குது, ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஹைஜீனிக்காக ஒரு பேக்கிங்கோடு சேல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய வரவேற்பு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.